அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு தின பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக, திமுக, பாஜக கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவை போற்றும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆவடியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்றார். திமுக, அதிமுகவை கடுமையாக விமர்சித்த அவர், சொந்த நாட்டு படகுகளை மீட்டு தராத மத்தியில் ஆளும் பாஜக அரசு இந்தியாவை எப்படி வல்லரசாக்கும் என்று கேள்வி எழுப்பினார். தமிழரின் கண்ணீரில் தாமரை வளராது என்றும் அவர் கூறினார். பண மதிப்பிழப்புல நாடு வளர்ந்துரும். நீங்க வளரும் நாடு பட்டியலே இல்லாம ஒரு நாட்டை தூக்கிட்டானா இல்லையா? எங்கப்ப டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா திட்டங்கள்ல இந்தியா இருக்கு. பிரதமர் எங்க இந்தியாவில் இருக்காரு? நாள்தோறும் துயரப்பட்டு அல்லல் பட்டு அழுது நிக்கிறோம்ல, இந்த கண்ணீர்ல மூழ்கி செத்து போயிருவீங்க. என் தம்பி கார்த்தீஸ்வரன் மாதிரி தண்ணீர்ல கூட தாமரை முளைக்கும். தமிழன் கண்ணீர்ல ஒருபோதும் முளைக்க வாய்ப்பு இல்லை. பாகிஸ்தான்ங்கிற நாடு மட்டும் இந்த பக்கத்துல இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் நகிகே. நோ பாலிடிக்ஸ். ஒண்ணும் கிடையாது. நீங்க அதை தவிர மத்ததை பேசுவாங்க. அன்புனா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. வம்புதான்.